அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது கார்த்திகேயன், வரியாளர் சங்க தலைவர். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு காணொலி நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன்படி இந்த வாரம் திரு ஆர் பரத்குமார் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி எடுக்க வந்திருக்காரு. அதே போல நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வரவேற்கிறேன். நமது சங்கமானது 2020 ஜனவரியில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒன்லி ஃபார் ஜிஎஸ்டி வெல்ஃபேருக்காக ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுடைய நாலேஜ் ஷேரிங், அப்புறம் மற்றபடி இன்டைரக்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருமோ சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அதன்படி இப்போ கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு இப்போ வெப்சைட்டு, டெலிகிராம் ஆப், யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஏன்னா நிறைய சோசியல் மீடியாலாம் ரீச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்கு. இந்த லாக்டவுனில் நிறைய ஃப்ரீ வெபினார் நடத்தணும். அதில் தொடர்ச்சியாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. அதன்படி ஒவ்வொரு வாரமும் சில வாரம் நடத்திட்டு இருக்கோம். இந்த எல்லா வெபினாரும் நம்ம ஃப்ரீயா தான் நடத்திட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த வரியாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள், காணொலியில் பங்கு பெற்ற பங்கேற்பாளர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம காணொலி இலவசமாக நடத்தி கொடுத்த அனைத்து பேச்சாளர்கள் எல்லாருக்கும் இந்த வெபினார் மூலமா எல்லாருக்கும் என்னுடைய உளங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்க நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. இந்த சப்போர்ட் என்றைக்குமே இதே போல எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சங்கத்தின் சார்பாக நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம சங்கத்தின் துணைத் தலைவர் திரு விஷ்ணு சங்கர் அவர்கள் சங்கத்தின் செயல்பாடுகள் பற்றி எடுத்துரைக்குமாறு கூறி அழைக்கிறேன். விஷ்ணு சங்கர். தேங்க்யூ சார். சார், அனைவருக்கும் வரியாளர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இப்போ நம்ம சங்கத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா செமினாரும் சொல்றோம். இந்த சங்கத்தோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபி, நம்ம ஜிஎஸ்டி பிராக்டிஸர் ஒருங்கிணைத்தல் மற்றும் அவங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த சங்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சங்கத்துல எல்லாருமே இணைஞ்சு அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு இதன் மூலியமா பயனடையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருமே நம்ம ஒரு ஜிஎஸ்டிபி, எல்லா ஜிஎஸ்டி பிராக்டிஸனுமே ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் நம்மளுடைய சக்சஸை அடைய முடியும். நம்ம ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கோ இல்லை ஜிஎஸ்டி அசோசியேஷன் இதுக்கோ நம்ம ஏதாவது ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஒருங்கிணைத்தல் மூலியமா தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற பர்பஸுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இதை எல்லாருமே ஜாயின் பண்ணி, நம்ம அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணி அது மூலியமா நாலேஜ் ஷேரையும் பயனடைஞ்சு நம்மளுடைய இன்கமையும் வருவாயும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படிங்கிற நாங்கள் நம்புறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லாக்டவுன் பீரியட்ல ஏகப்பட்ட வெபினார்ஸ் கருத்தரங்கள் நம்ம ஏற்கனவே ஏகப்பட்டது கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன் ஃபியூச்சர்லையும் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொரு சாட்டர்டே சனிக்கிழமையும் இரவு 6 to 7:30 இந்த கருத்தரங்க நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாருமே கருத்தரங்களை கலந்து கொண்டு பயனடையணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நம்ம இதை ஃப்ரீயா வெபினார் வச்சிருக்கோம். இந்த ஃப்ரீயா வெபினாருக்கு நம்ம ஒவ்வொரு பேச்சாளரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரீயா அவங்க பண்ணி கொடுக்கறதுக்கு இதுல அவங்களுக்கு நன்றிகள் சொல்றதுக்கு ஒரு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியமான டாபிக் எடுத்து அதை விழாவாரியா இன்டெப்தா நம்ம எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒவ்வொரு கிளாஸும் அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை எல்லாருமே கேட்டு நம்மளுடைய தொழில எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிற பயனடைறதுக்கு தான் நம்ம ஒரு வழிகாட்டியா இந்த வரியாளர் சங்கம் செயல்பட்டு இருக்கு. 2 பேத்துக்குமே ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்ம செயல்பட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய எண்ணம். அதனால எல்லாருமே இந்த நம்மளுடைய அசோசியேஷன்ல வர்ற வெபினார்ஸ் எல்லாம் கலந்துட்டு இதுல வர்ற நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய எண்ணங்கள். இது நம்ம சங்கத்துல இப்ப மெம்பர்ஸை இப்ப ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே த்ரூ ஆன்லைன்ல தான். நம்ம எதுவுமே ஆஃப்லைன்ல நம்ம இந்த அசோசியேஷன்ல பண்றதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ ஆன்லைன் மூலியமா தான் நம்ம மெம்பர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்றோம்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெபினார்ஸ் நம்ம செமினார்ஸ் எல்லாம் பிளான் பண்ணதோ இப்ப கோவிட்னால பண்ண முடியல. எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணணும், அதுக்கு பேமெண்ட் பண்ணணும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் மட்டும் தான். அதை ஜாயின் பண்றதுக்கு நாங்க நம்மளுடைய வெப்சைட் வந்து www.varialosargal.com.in இப்போ 3 வெப்சைட்லயுமே நீங்க உள்ள போலாம். உள்ள போய் நம்மளுடைய சங்கத்தை பத்தி என்ன அப்படிங்கிறது பிரீஃபா நீங்க பார்க்க முடியும். அதுலயுமே எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு தேவை அப்படிங்கிறதையும் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வட்டத்துக்கும் வட்ட அமைப்பாளர்கள் வந்து சூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கோபால்சாமி சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து சென்னை மாதாவரம் தாலுக்கு ஆர்கனைசரா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு தாலுக்குக்கும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நம்ம வரி ஆலோசகர் சங்கம் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் நம்ம சோசியல் சர்வீஸ் பண்ணணும், நம்மளுடைய இந்த வட்ட ஆர்கனைசர்ல ஜாயின் பண்ணி சில மணி நேரங்கள் இதுக்காக ஒதுக்கி நம்மளுடைய ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னர்களுக்கு வந்து நாலேஜ் ஷேர் பண்றதுக்கோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ ரெடியா இருக்கிறவங்க இந்த அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணி தாலுக்கு ஆர்கனைசர் பதவியை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இது சம்பந்தமா ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்க எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நம்ம அசோசியேஷன் பத்தி வரி ஆலோசகர் சங்கத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய வெப்சைட் ஆல்ரெடி பண்ணோம், https varialosakar.com அல்லது varialosakar.org அல்லது varialosakar.in. நீங்க இந்த 3 வெப்சைட் மூலமாவும் நம்ம வரி ஆலோசகர் சங்கத்தை பத்தி ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அது போக நம்ம டெலகிராம் குரூப் ஒன்று வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னா இந்த லிங்க் நீங்க https://t.me/VA சங்கம் அப்படிங்கிற டெலகிராம் குரூப் வச்சிருக்கோம். இது டெலகிராம் குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இன்னைக்கு தேதிக்கு நம்ம டெலகிராம் குரூப்ல இருந்து செயல்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான நாலேஜை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் மெம்பர்ஸா இருக்கிறவங்களும் நான் மெம்பர்ஸா இருக்கிறவங்களுமே என்னென்ன டீட்டெயில் தேவை அப்படிங்கிறத நம்ம டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்குடைய தேவையான பதில்களையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த டெலகிராம் குரூப்ல எல்லாருமே இணைஞ்சு அவங்க நாலேஜை ஷேர் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி தேவையான டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெலகிராம் ஆப்பை யூஸ் பண்ணுங்க. ஃபர்தரா நம்ம பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கோம். அந்த யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா வரி ஆலோசகர் சங்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணது எல்லாமே இந்த யூடியூப் சேனல்ல எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த யூடியூப் சேனல்ல வந்து நீங்க அந்த டாபிக் எடுத்து சூஸ் பண்ணி அந்த டாபிக்ல நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை கேட்டு நம்ம பயனடைஞ்சு நம்ம பிஸ்னஸ் குரோத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே இதுல வந்து ஒரு ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதனால நீங்க வந்து வரி ஆலோசகர் சங்கத்துல வெப்சைட்டை பாருங்க. அதுல ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த மெம்பர்ஷிப் லாகினை சூஸ் பண்ணி எங்களோட நீங்களும் ஒரு கைகோர்த்து வந்தா தான் நம்ம எல்லாரும் கைகோர்த்து சப்போர்ட் பண்ணி செஞ்சாதான் எந்த முயற்சியுமே சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறோம். நீங்களும் வரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம். நம்ம எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டு நம்மளுடைய லட்சியத்தை அடைவதற்கு எல்லாருமே உறுதுணையா இருப்போம். நன்றி, வணக்கம் சார். நன்றி விஷ்ணு சங்கர் அவர்களே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம என் நேம் ஜெயக்குமார், வரி ஆலோசகர் சங்கத்தின் செயலாளராக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம் தலைப்பு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி. அதில் ஒரு மிக முக்கியமான தலைப்பாக இது காணப்படுகிறது. அதாவது ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா அதாவது கேட்வே ஆஃப் டேலின்னு கூட சொல்லலாம். இது உள்ள நம்ம ஜிஎஸ்டியில் நுழையிறதுக்கு இதில் இன்னைக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன டார்கெட் இருக்குது, அப்புறம் இன்டர்ஸ்டேட்டாக இருந்தால் பண்ணணுமா, கேஷுவல் டேக்ஸ் பர்சனாக இருக்கணுமா, அப்புறம் என்ஆர்ஐக்கு என்ன பண்ணணும், டேக்ஸ் டிடக்டர்ஸ் என்ன பண்ணணும், இன்புட் ஐஎஸ்டி பர்சன்ஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்குது,
இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் ஓஏடிஆர் சர்வீசஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், இது போன்ற பல விளக்கங்களை இன்னைக்கு சிஏ பரத்குமார் அவர்கள் தர இருக்கிறார்கள். மற்றும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், டீம்டு ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன, கேஷுவல் டாக்ஸேஷன், டாக்ஸபிள் பர்சன் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன அமெண்ட்மெண்ட் இருக்குது, இந்த கேன்சலேஷன் பண்ண பிறகு ரீவோகேஷன் எப்படி பண்ணுறது போன்ற பல விளக்கங்களை சிஏ பரத்குமார் அவர்கள் அழகிய எளிய தமிழில் விளக்க உள்ளார்கள். நம்ம அவரை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. சிஏ பரத்குமார் அவர்கள் 2005 பிகாம் முடித்துள்ளார்கள். சிஏ வந்து 2009 பதிவு பண்ணியுள்ளார். சிஏ இன்டர்மீடியட்டும் 2010 முடித்துள்ளார்கள். டிப்ளமோ இன் ஐஎஸ்சிஏ 2011 முடிச்சிருக்காரு. அக்டோபர் 2009 முதல் ப்ராக்டிஸ் சஞ்சீவ் ஷா பார்ட்னராக இருக்கார். அது மட்டும் இல்லை, இன்டைரக்ட் டேக்ஸ் கமிட்டி எஸ்ஐஆர்சியில் மெம்பராகவும் இருக்கார். இன்டைரக்ட் டேக்ஸ் ஸ்டடி குரூப்லேயும் வந்து மெம்பராக இருக்கார். அப்புறம் நிறைய பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எஸ்ஐஆர்சி, இந்துஸ்தான் சேம்பர்ஸ், ப்ரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மற்றும் வேரியஸ் அசோசியேஷன் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி கூட இப்போ ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் கூட வேறு ஒரு வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்காரு நம்மளுக்காக. அது மட்டும் இல்லை, ஒரு என்ஏசிஎன்ல ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருக்கார். மற்றும் ஐசிஏஐயில் மற்றும் எஸ்ஐஆர்சியில் வேரியஸ் பிரான்ச்சஸ்லேயும் வந்து அவர் ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருக்கார். உங்களுக்கு வெபினாரை பற்றி இவ்வளோ ஹைலி ஃபேக்கல்ட்டி டெக்னிக்கல் குவாலிஃபைடு பர்சன் வந்து நம்மளுடைய இந்த ஜிஎஸ்டி வலைதள கருத்தரங்கை எடுக்கிறது நம்மளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்புறம் வந்து நம்மளுடைய ஒரு சின்ன டிப்ஸ் ஃபார் இந்த வெபினாரை பற்றி. உங்களுடைய ஆடியோ அண்ட் வீடியோவை வந்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெசன்டேஷன் பட்டனை மட்டும் எந்த வகையிலையும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த வலைதள கருத்தரங்கு இடையூறு ஏற்படும். அதற்காக தயவுசெய்து அந்த ப்ரெசன்டேஷன் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணாதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் சேட் பாக்ஸில் போடுங்க. அப்படி போடும்போது உங்களுடைய பேர் அண்ட் உங்களுடைய ஆர்கனைசேஷன் நேம் இருந்தால் அதையும் சேர்த்து போடுங்க. ஆஸ் யூஷுவல் அட் த எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து நம்மளுடைய கருத்தரங்கமானது கருத்தரங்கின் முடிவில் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு சிஏ பரத்குமார் அவர்கள் பதிலளிப்பார்கள். சிஏ பரத்குமார் அவர்களை இந்த வலைதள கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றுமாறு அழைக்கிறேன். வரி ஆலோசகர்கள் சங்கத்தின் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் இதில் இந்த வெபினாரில் கலந்து கொண்டுள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த மாலை வணக்கங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி அப்படின்ற டாப்பிக்கை இன்னைக்கு பார்க்க போகிறோம். டாப்பிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சர்டைன் டிஸ்க்ளைமர்ஸ், அதாவது இப்போவே நான் வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக நான் சில தகவலை சொல்லி விடுகிறேன். நான் வந்து கம்ப்ளீட்லி லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்லேயுமே வந்து நான் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எக்ஸ்பிளைனிங் எதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்ற பர்டிகுலர் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைடாக வந்து உங்களுக்கு காமிக்கிறது. சார் பரத்குமார் சார், உங்கள் ஆடியோ இதோட வந்து இன்னும் நல்லபடியாக உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்காக ஒரு ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்டோட லிங்க்கும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போனேன். அந்த லிங்கை வந்து நீங்கள் எப்படி வேணா பார்த்துட்டு நீங்கள் எப்படி வேணா உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு அதை கற்றுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்றதையும் வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றதையும் வந்து ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ லீகல் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துட்டு நான் அந்த லிங்க்ல போய் உங்களுக்கு ஒரு வீடியோவும் காட்ட போகிறேன். அதில் வந்து எப்படி விளக்கங்கள் கொடுக்குறாங்க, என்னென்ன எப்போ பண்ணணும், எதுக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுன்ற லிங்க்ஸுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரிக்குவயர்மெண்ட் இன் எனி டேக்ஸ் சிஸ்டம். ஒவ்வொரு டேக்ஸ் சிஸ்டத்துலையுமே வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஒரு அடிப்படையான ஒரு ரிக்குவயர்மெண்ட். இப்போ இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேன் நம்பர் இஸ் அ வெரி ஃபண்டமெண்டல் ரிக்குவயர்மெண்ட்.
இப்போ வந்து நிதி அமைச்சர் வந்து நிதி அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, பேனை வந்து ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணி அதை வந்து ரீப்ளேசபிளாகவும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பேன் நம்பர் இல்லைனாலுமே வந்து நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலை இப்போ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. பட் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த வசதி இன்னும் வரவில்லை. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேன் நம்பர் மிக மிக அவசியம். நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து ஒரு யூனிக் கோடு கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கான ஒரு தனியான ஐடென்டிட்டி. நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து உங்களுக்கு தான் சொந்தம், வேற யாருக்குமே இந்த நம்பர் கிடையாது. இந்த நம்பரை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ண முடியும், டேக்ஸை கட்ட முடியும், ப்ளஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியும். இந்த நம்பர் இல்லாமல் நீங்கள் வேற ஒரு என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் இல்லை என்ன ஒரு சர்வீஸ் வாங்கினாலுமே இந்த நம்பர் இல்லாமல் நீங்கள் வாங்குற இன்வாய்ஸில் வர இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி அதர் டேக்ஸ் சிஸ்டம் அக்ராஸ் தி குளோப். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்ஃபா நியூமரிக் கோடாக வரப்போகுது வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் கோட் நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 33 அப்படின்ற ஒரு கோடு இருக்கும், ப்ளஸ் பேன் நம்பர் இருக்கும். அண்ட் எந்த பர்சன் அப்ளை பண்ணுறாரோ அவரோட பேன் நம்பர், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபார்மாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஹெச்எஃபாக இருக்கலாம், என்ன அவரோட கான்ஸ்டியூஷனாக இருந்தாலும் அவங்க பேன் நம்பர் வரும். ஸோ 33க்கு அடுத்து பேன் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் லாஸ்ட் வந்து ஒரு 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 1ன்னு வரும், ப்ளஸ் 2 டிஜிட் வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜிஎஸ்டியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்காகவும் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா 33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட நம்பர், 29ன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா நம்பர். ஸோ ஒரு நம்பர் பார்த்து 27ன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா இல்லை தெலுங்கானா இருக்கலாம். ஒரு நம்பருக்குமே வந்து ஸ்டேட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு டீட்டெயில் அதில் இருக்கும். ஒரு பர்சன், அதாவது பேன் நம்பரில் நம்ம 4th லெட்டர் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம என்ன பர்சன்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பேனில் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலோட பேனில் பார்த்தீங்கன்னா 4th லெட்டர் வந்து பின்னு இருக்கும். ஸோ பின்றது ஒரு இண்டிவிஜுவலை குறிக்கிறது. ஒரு சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கம்பெனி, எஃப்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபார்ம், டீன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பீடுகள் இருக்கு பேன் நம்பர்ல. ஸோ அந்த பேன் நம்பர் வச்சு எந்த பர்சனோட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருக்கலாம் அப்படின்றதும் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பிரான்ச்சஸ், நீங்க வந்து ஒரே லொக்கேஷன்ல, அதாவது ஒரே மாநிலத்தில் வந்து ஒரு 2 நம்பர் எடுக்கிறீங்க, இல்லை வேறு மாநிலத்தில் வந்து இன்னொரு நம்பர் எடுக்கிறீங்கன்னாக்கா அக்கார்டிங்லி உங்களுக்கு நம்பரும் வேரி ஆகும். அந்த லாஸ்ட் 3 டிஜிட்ல உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுக்கும்போது 1ன்னு வரும், 2வது எடுக்கும்போது அந்த இடத்துல 2ன்னு வரும். ஸோ டிபெண்டிங் ஆன் தி நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தட் யூ ஆர் டேக்கிங், உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு நம்பர் வரும். இது வந்து உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி. திஸ் நம்பர் இஸ் நாட் டு பி யூஸ்ட் பை எனி அதர் பர்சன். இந்த நம்பர் வச்சு தான் வந்து நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டலோடையோ சிபிஐசியோடையோ டிரான்சாக்ட் பண்ண முடியும். மற்ற நம்பர் வச்சு நீங்க பண்ண முடியாது. உங்களுக்கான ஒரு நம்பர், உங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட்டிங், உங்களோட இன்புட் டேக்ஸ் ரிப்போர்ட்டிங் எல்லாமே அந்த நம்பரை சார்ந்து தான் இருக்கும். அந்த நம்பர் இல்லாம நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்கன்னாக்கா, அண்ட் இஃப் யூ ஆர் கிராசிங் தி டர்ன் ஓவர் லிமிட் நீங்க பண்ணீங்கன்னாக்கா இட் வில் இன்வைட் தி ப்ரொசீடிங்ஸ் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்கு, வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸும் ஊக்கப்படுத்துற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை. ஸோ தேர் ஆல்சோ கிவிங் அ லிமிட். நீங்க வந்து 20 லட்சமோ 40 லட்சமோ அந்த டர்ன் ஓவர் லிமிட் இருக்கு. அது வரைக்கும் நீங்க வந்து வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. ப்ளஸ் அதே போல ஒரு 20 லட்சத்துக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டீங்க, 40 லட்சத்துக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தே ஆகணும். அந்த 20 லட்சம் லிமிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 40 லட்சம் லிமிட்ல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ ஒரு வாட்டி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தோம்னாக்க அதை வந்து எல்லா நார்மல் டேக்ஸ் பேயருக்கு என்னென்ன அப்ளிகபிள் ஆகுமோ அனைத்து சட்ட விதிமுறைகளும் நமக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஒரு வாட்டி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு நம்ம வந்து 20 லட்சத்து வரைக்கும் நமக்கு டேக்ஸ் கிடையாது, நம்ம வந்து கட்ட வேண்டாம், நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம், 40 லட்சத்து வரைக்கும் நமக்கு டேக்ஸ் கிடையாது, நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி உட்காரவே வேண்டாம். அது தப்பு. ஒரு வாட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டீங்கன்னாக்கா டெஃபினட்டா நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், நீங்க டேக்ஸ் சார்ஜ் பண்ணணும், டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும். அந்த நேரத்துக்கு நேரம் வந்து நீங்க என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க கண்டிப்பா முடிச்சாகணும்.
who are the persons liable for registration? செக்ஷன் 22ல வந்து யார் யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டியவர்கள் அப்படின்ற ஒரு செக்ஷன்ல டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. எவ்ரி சப்ளையர் to register in the respective state or union territory from where he makes a taxable supplies of goods or services or both. ஸோ ஒவ்வொரு வியாபாரி இல்லை ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு அசசி எந்த ஸ்டேட்ல இருந்து அவர் வந்து ஒரு டாக்ஸபிள் சப்ளை பண்றாரோ, இங்க கவனமா பார்க்கணும், நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து டாக்ஸபிள் சப்ளை பண்ண போறாரோ அந்த ஸ்டேட்ல அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம். சப்ளை என்பது கூட்ஸ் ஆகவும் இருக்கலாம், ஒரு சர்வீஸ் ஆகவும் இருக்கலாம், இல்ல ரெண்டுமே சேர்ந்தாகவும் இருக்கலாம். ஸோ எந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு சப்ளையருமே வந்து அவர் எந்த ஸ்டேட்ல இருந்து அவர் சர்வீஸ் பண்றாரோ இல்ல பொருளை விற்கிறாரோ அந்த ஸ்டேட்ல அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் ஹிஸ் அக்ரிகேட் டர்ன் ஓவர் இன் அ ஃபினான்ஷியல் இயர் எக்ஸீட்ஸ் ₹20 lakhs. ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல, அதாவது ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கிற ஃபினான்ஷியல் இயர்ல அவருக்கு வந்து அவரோட வியாபாரம் வந்து 20 லட்சத்துக்கு தாண்டி போச்சுனாக்கா then they have to take a registration. இதே போல வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ February 2019 அப்புறமா ஒரு 4 ஸ்டேட்ஸ் தான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில இருந்திருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வேண்டாம், ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நாங்களுமே வந்து நார்மல் ஸ்டேட்ஸாகவே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வந்து மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா, இந்த 4 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கும் போது அக்ரிகேட் ஆன ஒரு லிமிட் வந்து 10 லட்சத்துக்கு தான் லிமிட். ஸோ நார்மல் ஸ்டேட்ல 20 lakhs வரைக்கும் நீங்க கிராஸ் பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அதே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்ல இருந்தா நீங்க வந்து 10 lakhs கிராஸ் பண்ணாவே வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாகணும். கவர்மெண்ட் மே ஆன் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் SCS enhance from 10 lakhs to 20 lakhs. இப்போதைக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் வந்து எதுவும் ரிக்வெஸ்ட் பண்ணனால் அந்த மாதிரி பண்ணாங்கன்னாக்கா 10 lakhs வந்து 20 lakhsக்காக பரிந்துரைக்கப்படும். அதாவது அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல பிளேஸ் பண்ணிட்டு ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்த உடனே இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸுமே வந்து நார்மல் லிமிட் ஆஃப் 20 lakhsக்குள்ள அவங்க வர முடியும். அதே நார்மல் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 lakhsன்றதுக்கான ஒரு லிமிட் தான் இருக்கு. ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க 40 lakhs. அதாவது 20 lakhsக்கு லிமிட் வைக்காம 40 lakhsக்கு லிமிட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. சார் வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? எஸ் சார், கிளியரா இருக்கு சார், ப்ளீஸ். ஓகே, ரைட். ஸோ 20 lakhsன்ற அக்ரிகேட் டர்ன் ஒரு லிமிட்ல இருந்து 40 lakhsக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில்ல பரிந்துரைக்கப்பட்டு இன்னும் அதை வந்து ஸ்டேட்ஸுக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னும் ஸ்டேட்ஸ் கிட்ட இருந்து எதுவும் அப்ரூவல் இது வரைக்கும் வரவில்லை. இருந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தானா வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னாக்கா, யூ ஷுட் பி என்கேஜ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் சப்ளை ஆஃப் குட்ஸ். அதாவது இந்த 40 லட்சத்துக்கான டர்ன் ஓவர் லிமிட்டை நீங்க பயன்படுத்தும் என்றால் உங்க டர்ன் ஓவர் வந்து எக்ஸ்க்ளூசிவா வெறும் நீங்க வந்து பொருள் வியாபாரத்துல தான் இருக்கணும், நீங்க வந்து சர்வீஸ் ஆக எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு கண்டிஷன். பிளஸ் இதுல வந்து நம்ம எக்ஸாம்ஷன் நோட்டிபிகேஷன்ல பார்த்தோம்னாக்க ஒரு வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஒரு பேங்க்ல வாங்குற இன்ட்ரெஸ்ட்டுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், இல்ல மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து நம்ம வாங்குற இன்ட்ரெஸ்ட்டுமே இன்ட்ரெஸ்ட் தான். பிசினஸ்ல அது அந்த சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது வாடிக்கை. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு எக்ஸம்ப்டட் இன்கம். இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு எக்ஸம்ப்டட் இன்கம், அதை வந்து சர்வீஸ்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டில. ஸோ இதுல வந்து அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி இன் சப்ளை ஆஃப் கூட்ஸ்ன்னு சொல்லும் போது எந்த சர்வீஸுமே பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதுல என்ன கொடுத்துருக்காங்கனாக்க, நீங்க வந்து கண்டிப்பாக வெறும் கூட்ஸ்ல தான் வந்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும். பிளஸ் அவங்க என்ன கொடுக்குறாங்க, எனி அதர் இன்கம் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் earned from exempt supply of service provided by of extending deposit loan or advances is permitted. அதாவது நீங்க பண்ற பிசினஸ் டிரான்சாக்ஷன் which is exclusive in supply of goods இருந்து பிளஸ் நீங்க வந்து ஒரு வட்டி, அதாவது பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஆகவோ இல்ல கடன்ல கொடுத்து வட்டி வாங்கி அந்த பணமாக இருந்தாலும் சரி, இது வந்து எக்ஸம்ப்டட் சர்வீஸ் அதுவும் இருக்கலாம். அதாவது ரெண்டுமே சேர்த்து 40 lakhsக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸம்ஷன் லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த 40 lakhsக்கு மேல நீங்க தாண்டி போகும்போது கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. அந்த நோட்டிபிகேஷன் வந்து இட்ஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/2019
நோட்டிஃபிகேஷன் டேட்டு 10/2019 7/3/2019 கொடுத்துருக்காங்க. எஃபெக்டிவ் டேட் இஸ் 1/4/2019 அவங்க அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இந்த 20 lakhs டர்ன் ஓவர் லிமிட் யார் இந்த 40 lakhs டர்ன் ஓவர் லிமிட் இல்லை 10 lakhs டர்ன் ஓவர் லிமிட் அந்த கால்குலேஷன் எப்படி பண்றது, அந்த 20 lakhs நம்ம எப்படி அந்த லிமிட் அரைவ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது தி அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் ஆல் டாக்ஸபிள் சப்ளைஸ், எக்ஸம்ட் சப்ளைஸ், எக்ஸ்போர்ட் சப்ளைஸ், இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் ஆஃப் பர்சன் ஹேவிங் சேம் பேன் இதெல்லாமே நீங்க இன்க்ளூட் பண்ணணும். என்னென்ன தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ஆர்சிஎம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாமே நம்ம சப்ளை பண்றோம், நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லை எக்ஸம்டடாகவும் இருக்கலாம். ஆனா இந்த சைடு எக்ஸ்க்ளூஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் கட்டுற ஆர்சிஎம் இருக்கும், அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் என்பது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் நமக்கு சர்வீஸ் பண்ணும்போது அவர் டாக்ஸ் கட்ட மாட்டாரு, ரிசிபியன்ட் ஆகிய நாம் டாக்ஸ் கட்ட வேண்டும். அதாவது ஒரு ஜிடிஏ கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சின்னு வச்சுப்போம். ஒரு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி ஒரு லாரி கடைக்காரர் நமக்கு சர்வீஸ் பண்றாரு. ஒரு கூட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி அவர் நமக்கு கன்சைன்மெண்ட் நோட்டு இன்வாய்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க டாக்ஸ் சார்ஜ் பண்ண வேண்டாம் ப்ரொவைடட் நீங்க ஃபார்வர்ட் சார்ஜ்ல இருக்கக்கூடாது. அதாவது லாரி டிரைவர் அதாவது லாரி கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்ல இருந்தா அவங்க கண்டிப்பா சார்ஜ் பண்ணணும் 12%. அவங்க ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்ல இல்ல அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யார் அவரோட சர்வீஸை பயன்படுத்துறாங்களோ ஆஸ் அ ரிசிபியன்ட் ஒரு சர்வீஸை கன்சியூம் பண்றவங்களா இருக்கிறவங்க அவங்க தான் ஒரு ஆர்சிஎம் அப்படின்ற ஒரு டாக்ஸ் கட்டணும். ஸோ இதுல நம்மளே டாக்ஸ் கட்டுறோமே, இதுக்கும் நம்ம டாக்ஸ் கட்டுறோம், டாக்ஸபிள் சப்ளைஸ்க்கும் நம்ம டாக்ஸ் கட்டுறோம். அதனால இதெல்லாமே ஒரு டர்ன் ஓவர் அக்ரிகேட் வேல்யூ அப்படின்ற ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நம்ம சப்ளை பண்ற ஆக்டிவிட்டிஸுக்கு தான் நம்ம டாக்ஸ் கட்டுறோம். ஆர்சிஎம்க்கு கட்டியிருந்தாலும் அது நம்மளோட சப்ளை கிடையாது, அதனால அதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். பிளஸ் எனி டாக்ஸஸ் அண்டர் திஸ் ஆக்ட், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டியோ, ஐஜிஎஸ்டியோ, யூடிஜிஎஸ்டியோ, செஸ் எனி டாக்ஸ் இருந்தாலுமே அதுவுமே நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும்தான் நீங்க கன்சிடர் பண்ணிட்டு ஒரு அக்ரிகேட் வேல்யூ 20 lakhs எக்ஸீட் ஆச்சா இல்லையா, 40 lakhs எக்ஸீட் ஆச்சா இல்லையா அப்படின்றத நீங்க செக் பண்ண வேண்டியது. ஸோ இந்த பிரேக்கப் எக்ஸாக்டா என்ன கம்யூனிகேட் பண்றது, இதோட டெஃபினிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி ஆக்ட்ல அப்படின்றத பார்ப்போம். கொஞ்சம் இங்க மன்னிக்கணும், இது டாக்ஸபிள் சப்ளை எக்ஸ்போர்ட் கிடையாது. டாக்ஸபிள் சப்ளை அப்படின்ற டெஃபினிஷன் செக்ஷன் 2/108 கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் a supply of goods or services or both which is leviable to tax under this act. இதுல என்ன சொல்ல வராங்கன்னாக்கா எனி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் which is leviable to tax. நீங்க பண்ற சப்ளை ஒரு கூட்ஸா இருந்தாலும் சரி, ஒரு சர்வீஸா இருந்தாலும் சரி, எதுக்கு மேலும் ஒரு டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற பார்த்தோம்னாக்கா that will be regarded as a taxable supply. அடுத்து நம்ம பார்க்க போறது exempt supply. exempt supply ஓட டெஃபினிஷன் செக்ஷன் 247 கொடுத்திருக்காங்க. exempt supply means a supply of any goods or services or both which attracts nil rate of tax. அதாவது ஒரு சர்வீஸுக்கோ கூட்ஸுக்கோ ஒரு நில் ரேட் ஆஃப் டாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு சர்வீசஸ்க்கு நில், இந்த கூட்ஸுக்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நில் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த நில் ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கும்போது இது exempted supplyல கவர் ஆகும். ஆர் which may be wholly exempt from tax under section 11. section 11 of CGST act என்ன கொடுக்குறாங்கன்னாக்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. based on that section the government can issue notification to exempt certain activities. இந்த செக்ஷன் 11ல இருக்கிற அந்த பவர்ஸ் படி அவங்க ஒரு நோட்டிஃபை பண்ணலாம். அதாவது இந்த சர்வீஸ் exempted, இதுக்கு டாக்ஸ் அப்ளிகபிள் கிடையாது, இந்த கூட்ஸ் exempted, இதுக்கு டாக்ஸ் அப்ளிகபிள் கிடையாதுன்றத ஒரு செக்ஷன் 11ல அவங்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆடியோ பிரேக் ஆகுது சார். ரைட் சார், ப்ளீஸ் சார். ஹலோ. எஸ் சார், ஆடியோ. ஓகே சார், ரைட். ஸோ எக்ஸாம் சப்ளைன்னு பார்க்கும்போது எனி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் விச் அட்ராக்ட்ஸ் நில் ரேட்
ஆர் கவர்மெண்ட்டே வந்து செக்ஷன் 11ல இருக்கிற பவர்ஸை வச்சு ஆர் செக்ஷன் 6ல இருக்கிற பவர்ஸை வச்சு ஒரு நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க, இந்த டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸம்ட், இதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸம்டட் சப்ளையை எடுத்துக்கிறோம். நம்ம அக்ரிகேட் ஒரு கால்குலேஷன்ல டாக்ஸபிள் சப்ளைஸும் கன்சிடர் பண்ணணும், எக்ஸம்ட் சப்ளைஸும் கன்சிடர் பண்ணணும். அப்போதான் வந்து நமக்கு அந்த டோட்டல் அக்ரிகேட் வேல்யூக்கு நம்ம 20 lakhs லிமிட் ரீச் பண்றோமா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் வந்து எக்ஸாம் சப்ளைஸ் வந்து இது வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது, என்னோட டாக்ஸபிள் சப்ளை தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைச்சிருப்பாங்க. அது வந்து தவறு. நீங்க அக்ரிகேட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எப்பவுமே டாக்ஸபிளும் கன்சிடர் பண்ணணும், எக்ஸம்ட்டும் கன்சிடர் பண்ணணும், பிளஸ் எக்ஸ்போர்ட் சப்ளைஸும் கன்சிடர் பண்ணணும். இப்போ எக்ஸாம் சப்ளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அண்ட் இன்க்ளூட்ஸ் நான் டாக்ஸபிள் சப்ளை. இந்த எக்ஸாம் சப்ளை டெஃபினிஷன்ல கடைசியா நீங்க பாக்குறீங்க அண்ட் இன்க்ளூட்ஸ் நான் டாக்ஸபிள் சப்ளை, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டாக்ஸபிள் சப்ளை என்பது என்ன? நான் டாக்ஸபிள் சப்ளைன்றது செக்ஷன் 278ல கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் a supply of goods or service or both which is not leviable to tax under this act or under the IGST act. அதாவது ஒரு சப்ளை நீங்க குட்ஸ் ஆக இருக்கலாம் இல்ல சர்வீஸ் ஆக இருக்கலாம், அந்த டாக்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் மேல வந்து ஜிஎஸ்டி ஆக்ட்ல வந்து அதுக்கு டாக்ஸ் லெவியபிள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம் இல்ல ஆல்கஹாலா இருக்கலாம், அதுக்கு வந்து ஜிஎஸ்டியில பொறுத்த வரைக்கும் அதுக்கு டாக்ஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் ஆல்கஹால் எக்ஸெட்ரா. ஸோ அது வந்து நான் டாக்ஸபிள் சப்ளை. எக்ஸாம் சப்ளை இஸ் கவரிங் நான் டாக்ஸபிள் சப்ளை. ஸோ நீங்க வந்து நான் டாக்ஸபிள் சப்ளை இருக்கிற வேல்யூஸுமே வந்து நீங்க எக்ஸாம் சப்ளை கேட்டகரியில கொண்டு வந்து அதையும் வந்து நீங்க அக்ரிகேட் ஆனவருக்கு நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது. நோ சப்ளை. நோ சப்ளை அப்படின்றது ஒரு சப்ளை இல்லை அப்படின்ற ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இன் மணி அண்ட் செக்யூரிட்டிஸ்ன்ற ஒரு எக்ஸ்க்ளூஷன் இருக்கு, பிளஸ் டிரான்சாக்ஷன் கவர்ட் இன் ஷெட்யூல் 3 அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து நோ சப்ளைல கவர் பண்ணலாம். டிரான்சாக்ஷன் மணி அண்ட் செக்யூரிட்டிஸ்னா என்ன? இப்போ வந்து நம்ம பணம் பரிமாற்றம் பண்றோம், நான் வந்து இப்போ ஒரு அமௌண்ட்டை வந்து நான் அனுப்புறேன், இங்க இருந்து ஒரு பேங்க் மூலியமா ஒரு அனுப்புறேன். ஸோ இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் இன் மணி. அதை வந்து நான் வந்து என்னோட இன்கம் இல்ல நான் யார் வாங்குறாங்களோ அவரோட இன்கம்னு சொல்லி நான் எடுத்திருக்க முடியாது. ஸோ தட் இஸ் அ டிரான்சாக்ஷன் விச் இஸ் இன் மணி. ஆர் நம்ம ஷேர் ட்ரேடிங் பண்றோம், அது வந்து செக்யூரிட்டிஸ். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து இட் வில் பி ரிகார்டட் அஸ் நோ சப்ளை. பிளஸ் டிரான்சாக்ஷன் கவர்ட் இன் ஷெட்யூல் 3. நம்ம சிஜிஎஸ்டி ஆக்டுக்குள்ள இந்த சப்ளை டெஃபினிஷனுக்குள்ள 3 ஷெட்யூல் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. 3வது ஷெட்யூல்ல வந்து the transactions are listed which are neither supply of goods nor supply of service. அது வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸும் கிடையாது, சப்ளை ஆஃப் சர்வீஸும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து அதுல டிரான்சாக்ஷன் பிட்வீன் அன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு ஒர்க் கொடுக்குறாரு. ஸோ எம்ப்ளாயி ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுக்குறாரு, பிளஸ் ஆன் மந்த்லி பேசிஸ் அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கப்படுது. ஸோ அது வந்து ஒரு ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டாக்ஸபிள் சப்ளையோ ஒரு சப்ளையாகவே வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஷெட்யூல் 3ல வந்து அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் வந்து நோ சப்ளைல கவர் ஆகும். இதை வந்து நீங்க கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. ஒன்லி டாக்ஸபிள் சப்ளை, எக்ஸாம் சப்ளை இன்க்ளூடிங் அ நான் டாக்ஸபிள் சப்ளை நீட்ஸ் டு பி கன்சிடர்ட். நோ சப்ளை அப்படின்ற டிரான்சாக்ஷன் வந்தால் அதை வந்து நீங்க இந்த அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ், அதையுமே வந்து நீங்க கவர் பண்ணணும் இந்த அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல. எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ்ன்ற டெஃபினிஷன் வந்து சிஜிஎஸ்டி ஆக்ட்ல கிடையாது, இட் இஸ் ஐஜிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கு. பிகாஸ் இட் இஸ் இன்டர்ஸ்டேட்ன்றதுனால இது வந்து ஐஜிஎஸ்டி ஆக்ட்லயே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் வித் இஸ் கிராமட்டிக்கல் வேரியேஷன் அண்ட் காக்னேட் எக்ஸ்பிரஷன்ஸ் மீன்ஸ் டேக்கிங் கூட்ஸ் அவுட் ஆஃப் இந்தியா டு அ பிளேஸ் அவுட் சைட் இந்தியா. நான் வந்து அமெரிக்காவுக்கோ ஒரு லண்டனுக்கோ பில் ரைஸ் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்தியாலே வந்து நான் எடுத்துன்னு போய் கூட்ஸ் சப்ளை பண்ணேன்னாக்க தட் இஸ் நாட் எக்ஸ்போர்ட். சார் நான் வந்து அவங்களுக்கு தான் பில் பண்ணேன், எனக்கு வந்து ஃபாரின் கரன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணாலுமே இட் இஸ் ராங். தி பேசிஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் இஸ் த குட்ஸ் ஹாவ் டு கோ அவுட் ஆஃப் இந்தியா. நீங்க வந்து இந்தியாவை விட்டு குட்ஸ் வெளியே போனாதான் வந்து எக்ஸ்போர்ட்டா கன்சிடர் பண்ண முடியும். அதர்வைஸ் இட் இஸ் நாட் அன் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். அடுத்து எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் செக்ஷன் 2(6), அதாவது அடுத்த செக்ஷன்ல எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து இது வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்ன்னு கருத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் இஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா. அதாவது இந்த சர்வீஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் இந்தியாவில் இருக்கணும். ரிசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் இஸ் லொக்கேட்டட் அவுட் சைட் இந்தியா. இதோட பயனாளிகள் ரிசிபியன்ட் யாரா இருந்தாலும் அது அவங்க வந்து இந்தியாவுக்கு வெளியே இருக்கணும். த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் இஸ் அவுட் சைட் இந்தியா. பிளேஸ் ஆஃப் சப்ளை உங்களுக்கு அந்த டாபிக் நடத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பிளேஸ் ஆஃப் சப்ளை அதாவது நான் இப்போ ரெண்டர் பண்ற சர்வீஸ் அது வந்து அதோட பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து
நான் வந்து செக்ஷன் 12, 13 ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட்ல ரெஃபர் பண்ணணும். ஸோ நான் எந்த சர்வீஸ் பண்ணாலுமே வந்து அதோட பிளேஸ் ஆஃப் சப்ளை அதில் ரெஃபர் பண்ணி அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை வெளியே இந்தியாவுக்கு வெளியே இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். 4வது, எனக்கு நான் பண்ண சர்வீஸுக்கு வந்து எனக்கு வர வேண்டிய பணம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வரணும். ஆர் இந்தியன் ருபீஸ்ல எங்கெங்க ஆர்பிஐ பர்மிட் பண்ணியிருக்காங்களோ அது வரலாம். அதர்வைஸ் மேக்ஸிமம் எனக்கு வந்து ஃபாரின் கரன்சியில், கன்வெர்டபிள் ஃபாரின் கரன்சியில் தான் வந்து எனக்கு அந்த பணம் வரணும். Supplier of service and recipient of service are not merely establishment of a distinct person in accordance with explanation 1 in section 8. இதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்போ நான் ஒரு பிரான்ச் வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் வச்சிருக்கேன், சென்னையில் வச்சிருக்கேன். நான் இன்னொரு பிரான்ச்சை வந்து நான் துபாயில் ஓப்பன் பண்ணிட்டு, இது வந்து என்னோட எக்ஸ்டர்னல் ஆம், அதாவது அந்த பிரான்ச்சுமே வந்து என்னோடது தான், நானும் பிரான்ச்சும் ஒரே ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் கருத முடியாது. அது வந்து வேற ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவோ இல்லை வேற ஒரு பர்சனாகவோ தான் இருக்கணும், என்னோட பிரான்ச்சாக இருக்க முடியாது. அதே போல வந்து நான் வந்து அமெரிக்காவில் இன்கார்பரேட்டட், நான் வந்து இங்கே ஒரு லீகலாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, again transaction from this place to America will not be regarded as export of service because நீங்க ரெண்டு ஒன்று தான், இங்க இருக்கிற பிரான்ச்சும் ஒன்று தான், அங்கே இருக்கிற ஹெட் ஆஃபீஸும் ஒன்று தான். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய எம்என்சி கம்பெனிஸ் இங்க வரும்போது பிரான்ச்சை ஃபார்ம் பண்ணணும்னா நீங்க வந்து ஆர்பிஐ எல்லாம் பர்மிஷன் எல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் பிரான்ச்சை ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இந்தியன் கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட இருக்கிற டைரக்டர்ஸ் ஒரு சில பேர் வந்து இந்திய டைரக்டர்ஸா போட்டுட்டு பிளஸ் இந்தியாவில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவரை டைரக்டரை நியமிச்சு அவர் தலைமையில ஒரு கம்பெனி நடத்துவாங்க. ஸோ இதுல என்ன ஆகும்னாக்கா, இது வந்து செப்பரேட் லீகலி இன்கார்பரேட்டட் கம்பெனி இன் இந்தியா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள வரும். இது வந்து ஒரு பிரான்ச்சாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து இது எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸாக கன்சிடர் பண்ண முடியும். அடுத்து வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை வித் சேம் பேன். நான் சென்னையில் இருக்கேன், நான் என்னோட பிரான்ச் வந்து ஆந்திராவில் இருக்கு இல்லை கர்நாடகாவில் இருக்கு, நான் வந்து கூட்ஸ் இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து பெங்களூருக்கு அனுப்புறேன். என்னோட பிரான்ச்சுக்கே வந்து நான் கூட்ஸ் அனுப்பினாலும், அதாவது சேம் பேன், அவருக்கும் இருக்கிற பேன் ஒன்று தான், எனக்கும் இருக்கிற பேன் ஒன்று தான். நம்ம பார்த்துருக்கோம் ரெஜிஸ்ட்ரேஷனோட பிகினிங்ல தட் எவ்ரி ஸ்டேட் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் நம்பர். ஸோ நான் என்னோட பிரான்ச் கர்நாடகாவில் இருந்தாலுமே வந்து அங்கேயும் தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும், அண்ட் நான் தமிழ்நாட்டில் இருக்கும் போது இங்கே தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். ஸோ ஒரு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கூட்ஸ் போகுதுன்னாக்கா இட் இஸ் டெஃபினெட்லி a taxable supply as far as GST is concerned. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன்ல நீங்க உங்க பிரான்ச்சுக்கே நீங்க கூட்ஸ் அனுப்பினாலும், உங்க பிரான்ச்சுக்கே நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்தாலும் அது வந்து இட் இஸ் a taxable transaction as far as GST is concerned. And for the purpose of aggregate turnover நீங்க வந்து இதுவுமே கன்சிடர் பண்ணணும். அக்ரிகேட் டர்ன் ஓவர் பார்க்கும்போது இந்த 4 ஐட்டத்துல நீங்க அந்த இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஹேவிங் சேம் பேன் அதையுமே வந்து நீங்க கன்சிடர் பண்ணி நீங்க அக்ரிகேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த அக்ரிகேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல வந்து பேன் இந்தியா பேசிஸை நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ நான் சென்னையில இருக்கேன், சென்னை டர்ன் ஓவர் மட்டுமே வந்து 20 லட்சத்துக்கு கிராஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்காம இருக்க முடியாது. உங்க பிரான்ச் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். உங்க பிரான்ச் வந்து மொத்த டர்ன் ஓவர், அதாவது அந்த ஒரு பேன் சிங்கிள் பேன்ல இருக்கிற டர்ன் ஓவர் எவ்வளோ ஆல் ஓவர் இந்தியாவோ இருக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா கிராஸ் டோட்டல் பண்ணி பார்த்தோம்னாக்கா 20 lakhs மேலேயே போகலாம், இல்லை 40 lakhs மேலேயே போகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஷுட் நாட் பி சீன் ஆன் ஸ்டேட் பேசிஸ், இட் ஷுட் பி சீன் ஆன் பேன் இந்தியா பேசிஸ். இன்வெர்ட் சப்ளை ஆஃப் RCM இஸ் நாட் டு பி கன்சிடர்ட். அதை நம்ம பார்த்துருக்கோம், GTA எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் நான். அது வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறதுனால நம்ம சப்ளைஸ் எடுக்க வேண்டாம். இட் இஸ் அன் இன்வெர்ட் சப்ளை ஆன் விச் யூ ஆர் பேயிங் டேக்ஸ் அண்டர் RCM. பிளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ், நியூ என்டிட்டி வந்து நீங்க வந்து தனியாக தான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அந்த நியூ என்டிட்டி வரும்போது அகைன் தே வில் பி எலிஜிபிள் ஃபார் ஃபைண்டிங் அவுட் த லிமிட் ஆஃப் 20 lakhs or 40 lakhs. ஸோ அக்ரிகேட் டர்ன் இந்த மாதிரி பேன் இந்தியா பேசிஸ்ல கன்சிடர் பண்ணிட்டு you have to arrive at the aggregate turnover limit of 20 lakhs, 40 lakhs or 10 lakhs as the case may be. அடுத்த செக்ஷன் persons who are exempt from taking registration. இது வந்து செக்ஷன் 23ல தனியா கொடுத்திருக்காங்க. யார் யாரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. Any person exclusively engaged in the business of supplying goods or services or both. அதாவது that they are not liable to tax or wholly exempt from tax under this act. அதாவது ஒருத்தர் வந்து கூட்ஸ் சப்ளை பண்றதாக இருக்கலாம், இல்ல சர்வீஸ் சப்ளை பண்றதாக இருக்கலாம், இல்ல ரெண்டுமே சப்ளை பண்றவராக இருக்கலாம். அவர் சப்ளை பண்ற கூட்ஸோ சர்வீசஸோ டாக்ஸ் லைபிலிட்டி, அதாவது டாக்ஸபிள் இல்லாம இருக்கணும் GST ஆக்ட்ல.
இல்லை அதை வந்து கவர்மெண்ட் வந்து அந்த டிரான்சாக்ஷனை வந்து ஃபுல்லி எக்ஸம்ட் பண்ணியிருக்கணும், அந்த டிரான்சாக்ஷனுக்கு டேக்ஸே இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி யாராவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தால் இல்லை ஒரு கூட்ஸ் சப்ளையர் இருந்தால் அவர் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து an agriculturist, அதாவது ஒரு விவசாயி. அவரு வந்து தன்னோட நிலத்துல அவரு விவசாயம் பண்ணி அவரு உற்பத்தி பண்ற ஒரு பொருளை, அந்த பொருளை வரைக்கும் தான் அவர் விற்கிற அந்த பொருளை எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானம் பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு வந்து நிறைய தோட்டத்தருவெல்லாம் இருக்கு, அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு அவர் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸுக்கெல்லாம் ஒரு ரெண்ட் கொடுக்குறாருனாக்கா நான் விவசாயி, நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் பண்ற ஒரு சப்ளை வந்து அவரோட நிலத்துல விளைஞ்ச பொருளை வந்து அவர் விற்கிற வரைக்கும், அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. வேற ஏதாவது இருந்தால் அதுக்கு வந்து இந்த அதே அக்ரிகேட்டர்னு ஒரு லிமிட் அப்ளை ஆகும். அதை லிமிட் அப்ளை பண்ணிட்டு கிராஸ் பண்ணாருனாக்கா கண்டிப்பாக அவரும் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். எனி அதர் பர்சன் ஆஸ் மே பி நோட்டிஃபைடு, வேற யாராவது கவர்மெண்ட்டே தனியாக நோட்டிஃபை பண்ணாங்கன்னாக்கா அவரும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இது வரைக்கும் இந்த நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கவில்லை. கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் இன் சர்டைன் கேசஸ், அதாவது செக்ஷன் 24ல கம்பல்சரியா நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யாருன்னு பார்த்தோம்னாக்கா பர்சன் மேக்கிங் எனி இன்டர்ஸ்டேட் டாக்ஸபிள் சப்ளை, ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் நீங்க சப்ளை பண்ண கண்டிப்பாக நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில எக்ஸம்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி அந்த எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது, சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா 10/2017 என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸம்ஸ் டாக்ஸபிள் சர்வீஸ் இஃப் அக்ரிகேட் வேல்யூஸ் லெஸ் தேன் 20. அதாவது இந்த எக்ஸம்ஷன் வெறும் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு மட்டும் இருக்கு, கூட்ஸ் டீல் பண்றவங்களுக்கு கிடையாது, வெறும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்டார்டட் அக்கௌண்டன்ஸ் ஃபார்ம், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கேன். என்னோட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ஒரு கர்நாடகாவில் இருக்கிற கிளையண்டாகவோ இல்லை ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற கிளையண்டாகவோ இருக்கலாம். நான் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டேர்ன் ஓவர் 20 லட்சம் கிராஸ் பண்ணலன்னா கூட வந்து நான் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். அதுல வந்து எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இதுல என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னாக்கா எனி பர்சன் மேக்கிங் எனி இன்டர்ஸ்டேட் டாக்ஸபிள் சப்ளை கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுல இவங்க எல்லாம் தேவையில்லை அப்படின்ற கேட்டகரியில வந்து அந்த ஃபார்ம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வில் குவாலிஃபை. ஸோ என்னோட டேர்ன் ஓவர் வந்து 20 லட்சத்துக்கு உள்ள இருக்கும்போது நான் இன்டர்ஸ்டேட்டுக்கு வந்து நான் சப்ளை பண்ணலாம், என்னோட சர்வீசஸை நான் கொடுக்கலாம். இது வந்து கூட்ஸுக்கு கொடுக்கல, சர்வீசஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சில கூட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க, என்ன கூட்ஸ்ன்றதை பார்ப்போம். 3/2008 3/2008 அப்படின்ற நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்க இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் as mentioned in notification 21/2018. ஸோ இந்த கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொருள்கள் ஹேண்டிகிராஃப்டட் கேண்டில்ஸ், கார்வ்டு வுட் ப்ராடக்ட்ஸ், மர சாமான்கள், மர ஃப்ரேம்ஸ் ஃபார் பெயிண்டிங், கைத்தறி, அந்த காயர் ஆர்டிகல்ஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரி, லேஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி கூட்ஸை வந்து நீங்க இன்டர்ஸ்டேட்டை டிரான்சாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விடுப்பு, ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க 3/2018. பிளஸ் person making interstate taxable supply of product when made by a craftsman predominantly by hand. ஸோ இதுதான் வந்து கைவினை பொருட்கள், கையாலே செஞ்ச ப்ராடக்ட். மிஷின்ல ஒரு கொஞ்சம் ரிஃபைனிங் இருக்கலாம், பட் மேஜர் ப்ராடக்ட் வந்து அவர் வந்து கையாலே செஞ்ச ப்ராடக்ட்ஸா இருந்தால் இதுல கொடுத்துருக்காங்க லெதர் ஆர்டிகல்ஸ், கார்பெட்ஸ், ரக்ஸ், பேம்பு ப்ராடக்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் வந்து கையாலே செய்யற பொருட்களா இருந்தால் அவங்களுக்கும் வந்து இன்டர்ஸ்டேட்ல அவங்க டாக்ஸபிள் சப்ளை பண்ணலாம். அவங்களுக்குமே வந்து 20 lakhsக்கு உள்ள இருந்தா கண்டிப்பா அவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை. பட் இந்த சுச்சுவேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, 3/2018 கொடுத்த சுச்சுவேஷன் படி இவே பில் இஸ் நெசசரி. அதாவது இந்த லிமிட், ஸ்டேட் லிமிட் இருக்கு இல்லையா, இந்த இன்டர் ஸ்டேட் மூவ்மெண்ட்ல வந்து 50,000 தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. வித்தின் ஸ்டேட்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 lakh லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000க்கு மேல அவர் வந்து கூட்ஸ் சப்ளை பண்ணாருனாக்கா டெஃபினட்டா வந்து அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து ஒரு இவே பில் ஜென்ரேட் பண்ணிட்டு தான் வந்து கூட்ஸ் அனுப்பணும். பட் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஏன்னா அக்ரிகேட் வேல்யூ would not have crossed 20 lakh rupees. ஸோ 20 lakh rupees கிராஸ் பண்ணலனாலுமே அவர் வந்து இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இதை தவிர யாருக்குமே வந்து எக்ஸம்ஷன் கிடையாது. ஸோ எனி பர்சன் ஹூ இஸ் டிரான்சாக்டிங் வித் அதர் ஸ்டேட், இதை தவிர கண்டிப்பாக அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியே ஆகணும். இட் இஸ் கம்பல்சரி. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் மேக்கிங் டாக்ஸபிள் சப்ளை,
அவருமே வந்து கம்பல்சரியா ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் தான் யாருன்றதை பார்ப்போம். It means a person who occasionally undertakes a transaction involving supply of goods or services or both in the course or furtherance of business, whether as a principal, agent or in any other capacity in a state, union territory where he has no fixed place of business. ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஒரு கேட்டரர்னு வச்சுப்போம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஒர்க் ஆர்டர் வருது, சார் நான் வந்து பெங்களூர்ல இல்ல மைசூர்ல வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வைக்கிறேன், இல்ல என்னோட ஒரு பார்ட்டி வைக்கிறேன், நீங்க வந்து அங்க ஃபுட்டு சமைச்சு ஒரு 200 பேருக்கு நீங்க வந்து சப்ளை பண்ணணும்னு சொல்றோம். நான் வந்து ஆஸ் அ கேட்டரர் நான் வந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் நான் வந்து அவருக்காக சர்வீஸ் பண்ண போறேன். ஸோ நான் சர்வீஸ் பண்ண போறது வந்து ஒரு கேட்டரிங் ஆக்டிவிட்டி. கேட்டரிங் ஆக்டிவிட்டி வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் வந்து எங்க அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றேனோ அதுதான் வந்து எனக்கு வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. நான் வந்து தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவுக்கு போயிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து நான் வந்து அவருக்கு வந்து சிஜிஎஸ்டி பில் கொடுக்க முடியாது, அது தப்பு. நான் வந்து கர்நாடகாவுக்கு போய் நான் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுனால என்னோட பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் ஹேப்பன்ஸ் டு பி கர்நாடகா. ஏன்னா கேட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஸ் பர் ரூல்ஸ், ஆஸ் பர் செக்ஷன் 1213 பாத்தீங்கன்னா அது வந்து கர்நாடகா. ஸோ நான் வந்து எனக்கு வந்து அங்கே ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் கிடையாது. நான் வந்து சென்னையில இருந்தால் எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஒரு 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 3-4 பேர் வேலை செய்வாங்க எனக்கு. தெர் வில் பி சிஸ்டம், தெர் வில் பி டேபிள் சேர், ஒரு ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். இதே வந்து நான் வந்து கர்நாடகாவுக்கு போய் வேலை செஞ்சும் போது எனக்கு வந்து அங்கே ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அங்கே கிடையாது. ஸோ அங்கே வந்து நான் ஒரு கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் தான் நான் மாறிடுவேன். ஸோ நான் என்ன பண்ணணும், அங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் 24. நான் எப்போ அங்கே ஒர்க் ஆரம்பிக்கிறேனோ அதுக்கு வந்து 5 நாட்கள் முன்னாடி நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். கேட்டரிங் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன் நான், வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டின்னு வச்சுப்போம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, நான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பில்டரா இருக்கேன், எனக்கு வந்து ஒரு சின்ன வேலை வந்திருக்கு, அது வந்து 1 மாசத்துல கூட முடியலாம். ஸோ இந்த 1 மாசத்துல முடியுது, நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆர் நான் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஐஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் ஆஃப் சப்ளை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவர் எங்க கட்டுறாரோ, எங்க அந்த செயலை செய்யறாரோ அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ அவர் 1 மந்த்துக்காக இருந்தாலும் சரி, ஒரு 6 மாசத்துக்காக இருந்தாலும் சரி, ஆஸ் லாங் அஸ் அவருக்கு வந்து அங்க ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனா ஆயிடுறாரு. ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருந்தால் என்ன ஆகும், அவர் வந்து நேச்சுரலாவே அங்க ஒரு பர்சனா இருப்பாரு, அவர் கண்டிப்பா அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தே ஆகணும். ஸோ எங்க உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இல்லையோ, ஆஸ் அ கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் நீங்க வந்து அந்த பிசினஸை கமெண்ட்ஸ் பண்றதுக்கு ஒரு 5 நாட்கள் முன்னாடி வந்து நீங்க மினிமம் 5 நாட்கள் முன்னாடி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணும்போதே வந்து நீங்க நெட் டாக்ஸ் லயபிலிட்டி, அதாவது நீங்க ஒரு ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு ஒர்க் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றீங்க, ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 lakhs இன்கம் வரும்னு வச்சுப்போம். அதுல வந்து 1,80,000 rupees வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். நீங்க வாங்குற பொருட்கள், அதாவது கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வரும்போது உங்களுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டும் உண்டு. ஸோ நீங்க வாங்கின பொருட்கள்ல இருக்கிற டாக்ஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு மீதி டாக்ஸ் இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1,80,000 உங்களுக்கு 80,000 வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்துரும்னு வச்சுப்போம். மீதி 1 lakh வந்து நீங்க கட்டணும். ஒரு நெட் டாக்ஸ் லைபிலிட்டி நீங்க எஸ்டிமேட் பண்ணிட்டு நீங்க அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு யூ ஹவ் டு டேக் அ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 90 days தான் அதுக்கு வந்து வேலிடிட்டி. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க இன்னும் ஒரு 90 daysக்கு வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பை ஃபைலிங் ஃபார்ம் REG 11. மறுபடியும் நீங்க 90 days எக்ஸ்டெண்ட் பண்றதுனால அந்த 90 daysக்கு என்ன டாக்ஸ் லைபிலிட்டி இருக்குமோ அதையுமே வந்து கட்டுற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனோட ரிக்குவயர்மெண்ட். இவர் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரியில வந்துடுறார். பர்சன் ஹூ ஆர் ரெக்வயர்ட் டு பே டாக்ஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னன்னாக்கா, யாரு வந்து சர்வீஸ் ரிசீவ் பண்றாங்களோ அவர் வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். இதுல வந்து சிஜிஎஸ்டில 2 செக்ஷன் ஆகும், ஐஜிஎஸ்டில 2 செக்ஷன் ஆகும். அதில் பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 9(3) ஒன்று இருக்கு, 9(4) ஒன்று இருக்கு, 5(3) ஒன்று இருக்கு, 5(4) ஒன்று இருக்கு. 5(3) and 9(3) ஆர் சேம், 9(4) and 5(4) ஆர் சேம். இந்த ரிவர்ஸ் சார்ஜ் வந்து கூட்ஸுக்குமே அப்ளிகபிள் ஆகும். அதாவது சில பொருட்களுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் உண்டு. 4/2017 4/2017 or 13/2017 as amended from time to time. இது வந்து 4 வந்து கூட்ஸ் கொடுத்திருக்காங்க, 13 வந்து சர்வீசஸ் கொடுத்திருக்காங்க.
இப்போ சில கூட்ஸ் இருக்கலாம், அதாவது பாத்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, இந்த முந்திரி வந்து ரா கேஷ்யூ அப்படின்ற பொருளை வந்து நீங்க வந்து ஒரு விவசாயி கிட்ட இருந்து வாங்கும் போது யார் நீங்க வாங்குறீங்களோ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அது அந்த மாதிரி 3-4 பொருட்கள் வந்து அதுல நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. பிளஸ் 13/2017 வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ், எந்தெந்த சர்வீசஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகும், ஆஸ் எ ரிசிபியன்ட் ஒரு பயனாளியாக நீங்க வந்து ஆர்சிஎம் எப்போ கட்டணும் அப்படின்ற ஒரு கோட்பாடுமே வந்து நோட்டிபிகேஷன் 13ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ் லைபிள் டு பே டாக்ஸ் அண்டர் ஆர்சிஎம் நீங்க கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தே ஆகணும். 9(4) பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9(4) ஆர் 5(4) ஆஸ் த கேஸ் மேபி, முன்னாடி வந்து ஒரு லிமிட் கொடுத்துருந்தாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பர்சன் கிட்ட டிரான்சாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு ஆர்சிஎம் கட்டணும். அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் பாடிஸ் வந்து அப்போஸ் பண்ணாங்க, இது மாதிரி சார் நான் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் இப்போ பக்கத்துல போய் ஒரு டீ கடைக்கு போய் ஒரு 50 ரூபாய்க்கு டீ வாங்கி வந்தாலுமே வந்து நான் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பிகாஸ் டீ கடை வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் ப்ரிமைசஸ் கிடையாது. எந்த டிரான்சாக்ஷன் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட பண்ணாலுமே வந்து டாக்ஸ் கட்டணும்னு சொன்னீங்கன்னா அது வேலிக் ஆகாதுன்னு சொல்லிட்டு they gave a limit. ஒரு நாளைக்கு வந்து 5,000 rupees வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். 5,000 rupeesக்கு மேல போச்சுனாக்கா மொத்தத்துக்குமே நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவுமே வந்து முடியல அப்படின்னு சொல்லி சொன்ன அப்புறமா அந்த டிரான்சாக்ஷனே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 மாசத்துக்கு வந்து அவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்தாங்க, இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு. கடைசியாக 1/4/2019 இருந்து அதை மீண்டும் அந்த செக்ஷனை கொண்டு வந்து நாங்க சொல்றோம் யார் கட்டணும், நாங்க சொல்றோம் எதுக்காக கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த செக்ஷன் 9(4)யும் 5(4)யுமே அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த அமெண்ட்மெண்ட் படி பாத்தீங்கன்னாக்கா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸுக்குமே வந்து இப்போ 9(4) அப்ளிகபிள் ஆகுது. 9(4) அந்த அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட டிரான்சாக்ட் பண்ணா டாக்ஸ் கட்டணும்ன்ற அந்த ப்ரொவிஷன் இப்போதைக்கு கிடையாது. 9(4) வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஹலோ. எஸ் சார். ஹலோ. கேக்குது சார். நீங்க கிளியரா இருக்கா சார்? இப்போ கிளியரா இருக்கு. கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே சார். சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது, இப்போ கேக்குது சார். நீங்க பேசுறது கேக்குது. ஓகே. ஸ்கிரீன் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு சார். ஸ்கிரீன் கிளியரா இருக்கு. ஓகே சார். ஸோ 9(4) பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸுக்கு தான் அப்ளிகபிள். அதுக்கு வந்து பெரிய கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கால்குலேஷன் படி நீங்க ஒரு வருஷத்துக்குமே நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும், இல்ல ஒரு மாசத்துக்குமே நீங்க சில டிரான்சாக்ஷனுக்கு ஆர்சிஎம்ல டாக்ஸ் கட்டுற மாதிரி கூட வரும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ல நீங்க வந்து செல்ஃப் ஜெனரேட்டட் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஆஸ் சூன் as you மேக் பேமெண்ட் நீங்க வந்து பேமெண்ட் வவுச்சரும் கொடுக்கணும். அண்ட் டாக்ஸ் நீட்ஸ் டு பி பெய்டு பை தி ரெசிபியன்ட் போத் தி சப்ளையர் ஹஸ் கலெக்டட் அண்ட் பெய்டு. அதாவது தவறாக ஒருத்தர் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அவர் கட்டினாலும் கூட ஆஸ் அ ரெசிபியன்ட் பயனாளியாக நீங்க கட்ட வேண்டியது கட்டாயம் உண்டு. சார் அவர் கட்டிட்டாரு, நான் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. லால கிளியரா கொடுத்துருக்காங்க தட் அவர் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ரெசிபியன்ட் தான் வந்து டாக்ஸ் கண்டிப்பாக கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயம் இருக்கு. அடுத்து பர்சன்ஸ் who are required to pay tax under section 9(5), அதாவது an electronic commerce operator. ஒரு எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா one who owns, operates or manages digital or electronic facility or platform for electronic commerce. அதாவது இப்போ நான் வந்து என்னோட கடையை வந்து நான் ஆன்லைன்ல ஆக்குறேன். ஸோ நான் விற்கிற பொருளை வந்து என்னோட வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ணி வெப்சைட்ல இருந்து வர ஆர்டர்ஸுக்கு வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன்னு வச்சுப்போம். ஸோ அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர்.
நான் வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நான் வந்து மேனேஜ் பண்றேன். ஸோ ஐ ஆம் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர். எலக்ட்ரானிக் காமர்ஸ்னா என்ன? எலக்ட்ரானிக் காமர்ஸ் அதோட டெஃபினிஷனும் கொடுத்துருக்காங்க செக்ஷன் 244ல. means the supply of goods or services are both including digital products over digital or electronic network. So supply of goods, service or digital products over digital or electronic network. So இதுமே வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ்ல கவர் ஆகுது. ஸோ எலக்ட்ரானிக் காமர்ஸா யார் யார் வந்து டிரான்சாக்ஷன் பண்றாங்களோ அவங்களுக்குமே வந்து இது வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷனாக கருதப்படுகிறது. செக்ஷன் 24ல எவரும் வந்து கவர் ஆகுறாங்க. அடுத்து நான் ரெசிடென்ட் பர்சன் மேக்கிங் டாக்ஸபிள் சப்ளை. நான் ரெசிடென்ட் பர்சன்னா யாரு? அதாவது இந்திய குடிமகனாக இல்லாமல் வெளிநாட்டு குடிமகனாக இருந்து அவர் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாருன்னு வச்சுப்போம். ஸோ ஹீ கம்ஸ் அண்ட் அக்கேஷனலி அண்டர்டேக்ஸ் டிரான்சாக்ஷன் இன்வால்விங் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். அதாவது ஒரு ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு கான்சர்ட் நடத்திட்டு போறாரு, ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்திட்டு போறாரு. ஸோ அவருக்கு வந்து வெதர் இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் இன்வால்விங் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் அப்படின்னு பார்த்துட்டு whether he is a principal or agent அது மாதிரி கூட செக் பண்ணலாம். ஆர் இன் எனி அதர் கெப்பாசிட்டி வேர் ஹி நாட் ஹேவிங் எனி ஃபிக்ஸட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் பிசினஸ் இன் இந்தியா. அவரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் வந்து நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் ஆயிடுறாரு. ஸோ சேம் ப்ரொவிஷன் ஆஃப் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், அதாவது இந்த டிரான்சாக்ஷன் 5 நாளுக்கு முன்னாடி வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும், டாக்ஸ் அட்வான்ஸ்ல கட்டணும். ஆல் திஸ் டிரான்சாக்ஷன் will be applicable for a non-resident taxable person also who is making a taxable supply in India. அடுத்து வந்து a person required to deduct TDS under section 51. செக்ஷன் 51லயே வந்து நோட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. சில கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், சில கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு ஆர்கனைசேஷன், சில கவர்மெண்ட் இன்வெஸ்டட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் தேர். இங்க வந்து நோட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து இவங்க எல்லாமே வந்து இப்போதைக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். கண்டிஷன்ஸ் என்னன்னாக்கா இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ எக்ஸீட்ஸ் 2.5 lakhs. அப்போ என்ன பேமெண்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து அந்த வேல்யூ மேல 2% வந்து ஜிஎஸ்டி டிடிஎஸ்ஆ பிடிச்சு அவங்க வந்து கவர்மெண்ட் கட்டணும். இப்போ வந்து நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அடுத்த மாசம் நான் வந்து அந்த இன்வாய்ஸை டிக்ளேர் பண்ணி டாக்ஸும் கட்டிடுவேன். இந்த கவர்மெண்ட் கம்பெனி வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாம இருந்ததுனால் அதுவுமே வந்து ஒரு அஃபென்ஸாக கருதப்படும். இல்ல சார், அவர் பில் ரைஸ் பண்றவரே வந்து டாக்ஸை கட்டிட்டாரு, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாரு, கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து தவறு. உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை வந்து நீங்க வந்து டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணாதனால அது வந்து ஒரு அஃபென்ஸாகவும் கருதப்படும். நீங்க டிடெக்ட் பண்ணாம விட்டு இருக்கிற அந்த பணத்தை வந்து உங்களுக்கு கிட்ட இருந்து பெனால்ட்டியாகவும் வசூல் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால the person who is required to deduct TDS அவர் வந்து கண்டிப்பாக செக்ஷன் 51 படி பார்த்துட்டு அவர் குவாலிஃபை ஆகிறாரான்னு பார்த்துட்டு அவரும் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. Next, person who makes taxable supply of goods or services are both on behalf of other taxable person whether as an agent or otherwise. So நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஏஜென்ட்டை வந்து இன்னொரு இடத்துல ஒரு பிசினஸ் மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் ஏஜென்ட் என்ன பண்ணுவாரு, என்னோட பேர்லயே அந்த என்னோட கூட்ஸை வந்து வச்சுட்டு என்னோட பேர்ல தான் அந்த கூட்ஸ் இருக்கும். நான் வந்து அவர் கஸ்டடியில அனுப்புவேன். பட் இட் வில் பி ஓன்லி ஓன்டு பை மீ. அதோட முதலாளி வந்து அந்த கூட்ஸுக்கு முதலாளி வந்து நான் தான். ஸோ ஆஸ் அ ஏஜென்ட் அவர் வைக்க எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ அந்த பணத்தை வந்து எனக்கு வந்து ரெமிட் பண்ணுவார். ஸோ அந்த ரெமிட்டன்ஸ் பண்ணும்போது அவர் பண்ண டிரான்சாக்ஷனுக்கு வந்து அவர் டாக்ஸ் கட்டணும். ஸோ வென் தி ஏஜென்ட் இஸ் தேர் இன் தி அதர் ஸ்டேட் அந்த மாதிரி இருக்கும்போது ஆஸ் ஏஜென்டாக இருந்தாலுமே வந்து அவர் கண்டிப்பாக இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் செக்ஷன் 24ல கொடுத்திருக்காங்க. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ், ஒரு ஃபேக்டரியாக இருக்கலாம், இல்ல ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கலாம், அவங்களோட ஹெட் ஆஃபீஸ். அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஃபேக்டரிஸ் இருக்கலாம். சென்னையில இருக்கலாம், கேரளால இருக்கலாம், ஆந்திரால இருக்கலாம், கர்நாடகால இருக்கலாம். இப்போ அந்த ஃபேக்டரிக்கு வந்து அவர் உற்பத்தி பண்ற பொருட்களுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாருன்னு வச்சுப்போம். அந்த அட்வர்டைஸ்மெண்டோட இன்வாய்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு, 12 மாசத்துக்குமே வந்து இந்த டைம்ல இந்த டிவில இந்த சேனல்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரணும், இல்ல இந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரணும்னு சொல்லி அவரு ஆட் கொடுக்குறாரு. அந்த ஆட் வந்து அவர் உற்பத்தி பண்ற பொருட்களுக்கான ஆட். அந்த பில்லு வந்து கார்பரேட் ஆபீஸ்க்கு வரும். கார்பரேட் ஆபீஸ்ல இருந்து எந்த பொருளும் விற்காததுனால அவருக்கு வந்து அந்த
இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அந்த பில்ல இருக்கிற ஜிஎஸ்டியை அவர் வந்து அந்த ஃபேக்டரிஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுதான் அந்த கான்செப்ட் தான் வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஆஸ் அ ஹெட் ஆஃபீஸ் அவர் வந்து அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பில்ல இருக்கிற அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து அந்தந்த ஃபேக்டரிக்கு செக்ஷன் 20ல கொடுத்துருக்கிற ரூல்ஸ் படி அவர் வந்து பிரிச்சுட்டு ஒரு இன்வாய்ஸ் மாதிரி ரேஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த கான்செப்ட் ஆஃப் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்க செயல்பட விரும்பினால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லிமிட் அப்ளிகபிள் ஆகாது. 20 lakhs or 40 lakhs லிமிட் வில் நாட் பி அப்ளிகபிள். நீங்களும் வந்து கம்பல்சரியா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. Person who supplies goods or services or both other than 9(5) through e-com operator who is required to collect TCS under section 52. இதுல நார்மலா இந்த அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி வெப்சைட் ரன் பண்றவங்க இதுல கவர் ஆவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு நிறைய பிசினஸ் சாரி சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்குது அடிக்கடி. ஆர்கனைசேஷன்ஸையுமே சார் நிறைய கஸ்டமர்ஸோட கனெக்ட் பண்றாங்க. ஸோ ஆஸ் எ கனெக்டிங் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு சார். people. சார் பரத்குமார் சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்குது சார். ஹலோ ஹலோ acting as an intermediary. இல்ல சார் அவர் பேங்க் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணும்போது சார் உங்க வாய்ஸ் பரத்குமார் பிரேக் சார். ஆயிட்டே இருக்கு சார். they are சார் பரத்குமார் சார். becoming சார் mandatory to உங்க register வாய்ஸ் under ஃப்ரீக்வெண்டா பிரேக் ஆயிட்டே இருக்கு. 24. சார் செக் பண்றேன் சார், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, செக் பண்றேன். ஓகே. Collect TCS. So Amazon வந்து இப்போ நான் வந்து ஒரு பொருள் விற்கிறேன் அமேசான்ல. அமேசான்ல இருந்து யார் ஆர்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த பொருள் போகும். அந்த பணம் அமேசான் கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி டிசிஎஸ் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை கட் பண்ணிட்டு தான் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி பண்றதுக்காக they have to definitely register as OIDR அந்த டாபிக்கு வந்திருந்தோம். ஸோ எவ்ரி பர்சன் சப்ளைங் ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் ஆக்சஸ் ரிட்ரீவல் சிஸ்டம், அதான் வந்து ஓஐடிஆரோட எக்ஸ்பான்ஷன். ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் ஆக்சஸ் ரிட்ரீவல் சிஸ்டம் ஃப்ரம் பிளேஸ் அவுட் சைட் இந்தியா டு அ பர்சன் இன் இந்தியா அதர் தேன் அ ரிஜிஸ்டர்ட் பர்சன். அதாவது வெளிநாட்டுல இருந்து இந்த சர்வீஸ், அதாவது ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் அப்படின்ற சர்வீஸ்ல கவர் ஆகுற அளவுக்கு ஒரு சர்வீஸை வந்து யாராவது ப்ரொவைட் பண்ணாங்கன்னாக்க அதுவும் ஒரு பர்சன் ஹூ இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் அவருக்கு சப்ளை பண்ணும்போது அவரும் இந்தியாவுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 24ல கொடுத்துருக்காங்க. இந்த ஓஐடிஆர் சர்வீசஸ்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நான் வந்து ஒரு கேம் சப்ஸ்கிரைப் பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ கூகுள் பிளேல ஒரு கேம் சப்ஸ்கிரைப் பண்றேன். ஸோ கூகுள் பிளே இஸ் தேர் இன் யூஎஸ். நான் வந்து இப்போ பணம் கட்டுறது வந்து அங்க போகும், டாலர்ஸ் நான் கட்டுவேன், அங்க போகும். இல்ல நான் வந்து ஒரு பாட்டு கம்பெனிக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்றேன், ஃபாரின் இங்கிலீஷ் பாட்டு கேட்கறதுக்காக நான் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்றேன். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணனாக்கா எனக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கொடுப்பாங்க, ஒரு ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளா இருந்தாலும் இல்ல ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேராவே எடுத்துக்கலாம். ஸோ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் ஃபாரின் கம்பெனில இருந்தா டவுன்லோட் பண்றேன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நான் ரெஜிஸ்டர்டு இல்லாம இருந்தால்
அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை எடுத்து அதுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயம் இருக்கு. இப்போ ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னாக்கா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து RCMல அவங்க டாக்ஸ் கண்டிப்பாக கட்டணும்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் 13ல கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாலும் ஃபாரின்ல இருந்து எந்த சர்வீஸ் அவைல் பண்ணாலுமே அவங்க வந்து RCM கண்டிப்பாக கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ அவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கும்போது அவங்க கண்டிப்பா கட்டிடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாதவங்களுக்கு அவங்க சப்ளை பண்ணாங்கனாக்க அவங்க வந்து இந்தியாவில இருந்து அவங்க டாக்ஸ் கட்டியே ஆகணும். ஸோ ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டர்ன் ஓவர் பேசிஸ். ஸோ யாருக்கு வந்து இந்த 20 lakhs 10 lakhs 40 lakhs லிமிட் அதை டச் ஆகுதோ கவர் ஆகுதோ அவங்க வந்து இந்த டர்ன் ஓவர் கிராஸ் பண்ணும்போது அவங்க கட்டலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம். கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 24ல பார்த்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் கம்பல்சரியா கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நான் வந்து டர்ன் ஓவர் லிமிட் கிராஸ் ஆகலைன்னா கூட சார் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா எனக்கு வந்து பிசினஸ் வரும், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா எனக்கு வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வரும் அப்படின்னு சொல்லி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வரதுனால எனக்கு வந்து பயன் உண்டு அப்படின்னு சொல்லி யாரு வாலண்டரியா போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரி உண்டு. சுவோ மோட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் பை டிபார்ட்மெண்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சு நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்களே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நம்பர் வந்தாதான் வந்து நீங்க டாக்ஸ் கட்ட முடியும். டைம் லிமிட், நார்மல் டைம் லிமிட் பாத்தீங்கன்னா டர்ன் ஓவர் பேசிஸ்ல 30 days from the date you make taxable supply. நீங்க வந்து டர்ன் ஓவர் பண்ணிட்டே வரீங்க, நீங்க 20 lakhs கிராஸ் பண்ண போறீங்க, நீங்க வந்து பண்றதுக்கு ஒரு 3-4 நாள் முன்னாடியே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறது நல்லது. பட் லால என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா 30 நாட்கள் எண்ணில இருந்து நீங்க எந்த நாள் வந்து அந்த 20 lakhs கிராஸ் பண்றீங்களோ அந்த நாள்ல இருந்து நீங்க வந்து 30 நாட்களுக்குள்ள நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணி நீங்க வாங்கிடணும். அப்படி வாங்கிட்டீங்கன்னாக்கா என்னைக்கு நீங்க கிராஸ் பண்ணீங்களோ அன்னில இருந்தே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் will be treated as valid. உங்களுக்கு வந்து அன்னி டேட்ல இருந்தே வந்து நீங்க வந்து ஜிஎஸ்டியும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால்தான் வந்து சில பேர் வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றதுக்கு நம்பர் தேவைப்படும். அதனால 3-4 நாள் முன்னாடியே டிசைட் பண்ணி அவங்க அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரத்துக்கும் அந்த 20 lakhs டர்ன் ஓவர் கிராஸ் பண்றதுக்குமே கரெக்டா இருக்கும். ஸோ அன்னில இருந்தே அவங்க வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் ஆர் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனுக்கு வந்து 5 நாட்கள் பிஃபோர் தே ஆர் கமென்சிங் த பிசினஸ் 5 days பிஃபோர் தே ஹேவ் டு டேக் தி ரெஜிஸ்ட்ரேஷன். SEZ யூனிட் அவங்களுமே வந்து தனியார் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஒரு பிரான்ச் வந்து டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா, அதாவது நார்மல் ஃபங்க்ஷன் பண்ற இடத்துல அவங்க ஆஃபீஸ் இருக்கலாம். ஒரு யூனிட் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கும்போது அவங்க தனியார் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாகணும். Any transaction between DTA and SEZ will be treated as a IGST transaction. இது வந்து CGST SGST சார்ஜ் பண்ண முடியாது. நான் எனக்கு வந்து ஒரு நுங்கம்பாக்கம்ல ஒரு ஆபீஸ் இருக்கு, இன்னொரு ஆபீஸ் வந்து போரூர் DLF SEZ குள்ள இருக்கு. ஸோ நான் வந்து இங்க இருந்து போரூர் DLF SEZக்கு எந்த பொருள் அமிச்சாலும் நான் வந்து IGST தான் சார்ஜ் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் SEZ யூனிட். SEZ இருக்கும் போது எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து IGST தான் வந்து கவர் பண்ண முடியும். சப்ளை ஃப்ரம் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் ஷுட் ரெஜிஸ்டர் தி நியரஸ்ட் ஸ்டேட். அதாவது கடல் சார்ந்த ஒரு சப்ளை இருக்கலாம், அதாவது ஒரு ஆயில் எடுக்கிறவங்க இருக்கலாம், ரிக்ஸ் ரன் பண்றவங்க இருக்கலாம், இல்ல வந்து டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ள போயிட்டு ஒரு ஷிப் ரிப்பேரிங் ஆக்டிவிட்டியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல சப்ளை பண்ணீங்கன்னாக்கா எந்த ஸ்டேட்டுக்கு வந்து நீங்க நேரா இருக்கீங்களோ அதுல வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஸோ ஒன் ஆர் மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த சேம் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஸோ ஒரே ஸ்டேட்ல இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பர்மிட்டட் இருந்தது, மீதி பிளேஸ் வந்து நீங்க அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா நீங்க ஆட் பண்ணணும். பட் இப்போ வந்து நான் என்னோட ஒரு இடத்துல வந்து ஒரு பிசினஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துல நான் வந்து வெறும் டிவி தான் சேல் பண்ணிட்டு இருப்பேன், இன்னொரு இடத்துல வாஷிங் மிஷின் சேல் பண்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து தனித்தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து 2வது ரெஜிஸ்ட்ரேஷனோ 3வது ரெஜிஸ்ட்ரேஷனோ ஒரே ஸ்டேட்டுக்குள்ள இருக்கும் போதும் நீங்க வந்து வாங்க வாய்ப்பு இருக்கிறது. PAN mandatory for registration. It is not mandatory for non-resident person. So non-resident personக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது தனி கேட்டகரி இருக்கு, தனி அப்ளிகேஷன் இருக்கு, வே ஆஃப் அப்ளைங் இருக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜர் படி போனோம்னாக்கா PAN அப்ளிகபிள் ஆகாது. 1420ல இருந்து ஆதார் ஆத்தென்டிகேஷனும் பர்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டர் யாரோட ஆத்தரைஸ் சிக்னேட்டரின்னு கொடுக்குறீங்களோ ஸோ அவரோட PAN ஆதார் நம்பரும் கொடுத்தோம்னாக்கா OTP மூலியமாகவும் வந்து நீங்க அப்ளிகேஷனாகவோ ரிட்டனாகவோ இருக்கிற அந்த சப்மிஷனை வந்து நீங்க ஆத்தென்டிகேட் பண்ணலாம். பிசிக்கல் வெரிஃபிகேஷன் மே பி டன். ஸோ போன பட்ஜெட்ல வந்து இந்த
19 அதாவது 2019 பட்ஜெட்ல இது வந்து கொடுத்திருக்காங்க. பிசிக்கல் வெரிஃபிகேஷன் வேர் எவர் ரிக்வயர்ட் கேன் பி டன் 2% ஆஃப் தி கேட்டகரி எடுத்திருப்போம். டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க 2%, அதாவது டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது ஒரு 2% கேட்டகரி அவங்க செலக்ட் பண்ணிட்டு அவங்க போய் பிசிக்கல் வெரிஃபிகேஷனும் பண்ண வாய்ப்பு இருக்கு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சர்டிபிகேட் வந்த உடனேயே நீங்க வந்து எல்லாருக்கும் தெரிகிற விதமாக ஒரு டிஸ்பிளே பண்ணி வைக்கணும், ஃப்ரேம் போட்டு வைக்கணும். முன்னாடி வேட் ரெஜிஸ்ட்ரேஷனோ சிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனோ பண்ண மாதிரியே தான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுமே வந்து நீங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்க கண்டிப்பா வந்து டிஸ்பிளே பண்ணி ஆகணும். நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம், கடைக்கு போர்டு போடும்போது கூட மேலேயே வந்து ஜிஎஸ்டி நம்பர்னு கூட போட்டுறாங்க. தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் டிஸ்பிளே பண்ணியே ஆகணும். எஃபெக்டிவ் டேட் அதான் அந்த 30 days லிமிட் நான் இப்போதான் முன்னாடி சொல்லியிருக்கேன். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது கான்சுலேட்டா இருக்கலாம், எம்பசியா இருக்கலாம், ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஆஃப் யூஎன்ஓ இருக்கலாம், இவங்களுக்கு எல்லாமே வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. இவங்க எல்லாம் வந்து டாக்ஸபிள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் இங்க இருந்து என்ன சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்றாங்களோ அந்த அனைத்து சர்வீஸ்களுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் உண்டு. அவங்க வந்து குவார்டர்லி ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டு என்னென்ன சர்வீஸ் எல்லாம் வாங்கினாங்களோ அதுக்கு எல்லாமே டாக்ஸ் என்ன சார்ஜ் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட் எல்லாம் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து அவங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்றத அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதை ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இருந்த லீகல் ஆஸ்பெக்ட். இப்போ ப்ராக்டிக்கலா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பார்க்கணும்னாக்க இந்த லிங்க், இந்த பிரசன்டேஷன்ல கொடுத்துருக்கிற இந்த லிங்கை நீங்க ரெஃபர் பண்ணலாம். நான் வந்து அந்த லிங்க்ல இருக்கிற ஒரு 2 வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ கிளியரா வருமானு தெரியல, ஆடியோ கிளியரா வருமானு தெரியல, பட் ஒரு ட்ரை பண்ணுவோம். சார் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகே. ஸோ இந்த gst.gov.in ஹெல்ப் பிளஸ் என்ரோல்மெண்ட் வித் ஜிஎஸ்டி அப்படின்ற லிங்க் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப் அண்ட் டாக்ஸ் பேர் ஃபெசிலிட்டி இருக்கு. இதுல வந்து ஹெல்ப் அண்ட் மேனுவல் அண்ட் வீடியோஸ் என்ரோல் வித் ரெஜிஸ்டர்ட் வித் ஜிஎஸ்டி இருக்கு. ட்ரைனிங் கிட், ஸோ 38 நிமிஷத்துக்கான ட்ரைனிங் கிட்டு. அதில் வந்து நார்மல் டாக்ஸ் பேயர், காம்போசிஷன், கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், ஐஎஸ்டி, எஸ்இசெட், ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனித்தனி கேட்டகரியா கொடுத்துருக்காங்க பாருங்க. நார்மல் டாக்ஸ் பேர்னா நீங்க REG 1 ஃபில் பண்ணணும், 2 பார்ட்டா கொடுத்துருக்காங்க. காம்போசிஷன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுல யூசர் மேனுவல் தனியா கொடுத்துருக்காங்க. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்குமே வந்து தனித்தனியாக எப்படி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி விலாவரியா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வீடியோ மட்டும் ப்ளே பண்றேன், கரெக்டா அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுது சார், தெரியுது. Registering with GST is a simple two-stage process consisting of Part A and Part B of the registration application. This video will introduce you to Part A of the registration application. To begin, access the GST website www.gst.gov.in. From the home page, open the Services menu. Click the registration category and select New Registration option. Note that the fields marked with a red color dot are mandatory fields. Select New Registration and provide your basic information including the permanent account number PAN. Make sure to enter a valid email address and Indian mobile phone number. Since the GST portal will communicate one-time passwords, OTPs, and notifications at this address and mobile phone number. Clicking Proceed will send 2 different OTPs on your mobile and email address. On the next page, enter the OTP received on mobile phone number in the mobile OTP field and the one received in the email OTP field and click Proceed. This will complete Part A of the registration application and will generate a temporary reference number TRN. It's that simple. Note down this TRN. It will be used to fill the Part B of registration application. We'll see that in the next video.
எஸ் சார். எஸ் சார். ஸோ அந்த லிங்க்ல கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு ஒரு கேட்டகரிக்குமே வந்து விலைவாரியாக ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்க அந்த ஒர்க் எடுத்தாலும் ஒரு வாட்டி அந்த லிங்க்ல போய் ரெஃபர் பண்ணிட்டு எப்படி பண்ணணுன்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் பண்றதுக்குமே வந்து ஈஸியா இருக்கும். ப்ரொசீஜரா பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேனாக்கா, அது வந்து ஒரு ஸ்லைடா போட்டு காமிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. எப்போ நீங்க அந்த ஒர்க் பண்றீங்களோ அப்போ அந்த இடத்துல இருக்கிற போய் வீடியோவோ இந்த அந்த யூசர் மேனுவலோ நாங்க ஒரு வாட்டி போய் பார்த்துட்டோம்னாக்கா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கண்டினியூ இட் ஃபார்தர். அதனால லீகல் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த லீகல் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். எனக்கு வாய்ப்பளித்த வரி ஆலோசகர்கள் சங்கம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். என்னுடன் கலந்து கொண்டுள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Participants, any other questions may be asked? Hello. Chat box. Chat box ஒரு question இருக்கு. Number of maximum multiple registration. இல்ல சார், அதுல மேக்ஸிமம் எத்தனை எடுக்கலாம் கேக்குறாரு. இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கல சார், ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கல. பட் இஃப் ரிக்வயர்ட் நீங்க வந்து பட் கண்டிப்பா அவங்க வந்து கேட்பாங்க, டிபார்ட்மெண்ட்ல கேட்பாங்க எதுக்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். பட் யூ கேன் எக்ஸ்பிளைன், சார் இங்க வந்து என்னோட பிசினஸ் மதுரையில வந்து இந்த பிசினஸ் தான் பண்றேன், அதுக்கு வந்து தனியா செப்பரேட் பண்ணணும், சென்னையில வந்து ஒரு தனியா பிசினஸ் பண்றேன், இதை வந்து செப்பரேட்டா வச்சுக்கணும், அதனால இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் அண்ட் கெட் த ரெஜிஸ்ட்ரேஷன் தான். லிமிட் பொறுத்த வரைக்கும் எதுவும் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. Karthik, KRPS, very useful information session. Thanks for organizing. Needed more session. Okay. Thank you. Thank you, Karthikeyan sir. Thank you very much. Thank you, sir. Participant, any questions, Sirka? Okay. Jaykumar. Yes, சொல்லுங்க. What? Hello. Questions இல்ல. Okay. What are the இவர் வந்திருக்காரு, இவரு vote of thanks மிஸ்டர் சதீஷ் குமார். நன்றி சார். நான் எங்களுடைய வரி ஆலோசகர் சங்கத்தின் ட்ரெஷரர் மிஸ்டர் சதீஷ்குமார் அவர்கள் இப்போ நன்றி உரையை ஆற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம், நன்றி உரை. இன்று நாம் பயின்ற தலைப்பானது ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. இதனை சிறப்பாக நாம் அனைவருக்கும் பயிற்றுவித்து இதில் ஏற்பட்ட சந்தேகங்களை நிவர்த்தி செய்த திரு NK பரத்குமார் CA அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இந்த பரபரப்பான நேரத்திலும் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த காணொலியை சிறப்பாக நமக்கு அளித்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நமது வரி ஆலோசகர் சங்கத்திற்கு என்றென்றும் ஒத்துழைப்பும் பங்களிப்பும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நமது காணொலியில் பங்கு கொண்ட பங்கேற்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரி ஆலோசகர் சங்கம் என்பது GST பிராக்டிஷனர்களுக்கு தொழிலறிவை பகிர்வதற்காகவே உருவாக்கப்பட்டது. அதனால் எங்களுடன் தொடர்ந்து பயணம் செய்து உங்களது தொழிலறிவை விரிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 6 முதல் 7:30 மணி வரை இது போன்றதொரு காணொலியை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்று, அதாவது 1 ஆகஸ்ட் 2020 இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் இன் GST என்கிற தலைப்பில் அட்வொகேட் திரு K. ரங்கராஜ் அவர்கள் காணொலி நடத்த உள்ளார். இதிலும் அனைவரும் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு வரி ஆலோசகர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கரோனாவை வெல்ல தனித்திருங்கள், டெலகிராம் ஆப் மூலம் வரி ஆலோசகர் சங்கத்துடன் இணைந்திருங்கள் என்று சொல்லி உங்களிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. Thank you, Bharat sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir.
Don't forget to subscribe to our Vari Alosgagal Sangam YouTube channel. Please like, comment and subscribe to our channel, and click the bell icon to get video updates.